நம்ம இன்றைக்கி ஏத்தரோட ஸ்கூட்டருக்கு 2.9 கிலோவாட் உள்ள பேட்ரி வெஹிக்கிளுக்கு 750 வாட்ஸ் சார்ஜர் போட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கூட வர்றது வந்து 600 வாட்ஸ் சார்ஜர் தான் வரும். 600 வாட்ஸ் சார்ஜர் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு 8.5 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் டைம் 0 to 100 8.5 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த சார்ஜர் நீங்கள் வண்டி வாங்கும் போதே நீங்கள் இந்த சார்ஜர் கொடுத்தா தான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சார்ஜரை டிமாண்ட் பண்ணுங்கள். இந்த சார்ஜர் வாங்கி போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நான் வச்சுருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3.7 கிலோவாட் பேட்ரி உள்ள வெஹிக்கிள். அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 hours 45 minutesல ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அப்போது இந்த வண்டிக்கு 2.9 நம்ம பேட்ரி இன்னும் கொஞ்சம் கம்மியான பேட்டரிக்கு இந்த 750 வாட்ஸ் சார்ஜரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். மேபி 5 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ புது வண்டி வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் 750 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்தா தான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களே மாறணும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு. அந்த 750 வாட் சார்ஜர் தான் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணோம். பட் இதில் போய் என்னத்தை காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஹை ரேஞ்ச் வந்து 1.85 கிட்ட போயிடுச்சு போல இருக்குது. இப்போ நான் வாங்கும் போது அது 1.8 தான் இருந்தது. ஸோ இப்போ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு இந்த வண்டிக்கு ஏன் அவங்க 150 வாட்ஸ் சார்ஜர் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடாது வண்டி கூடவே? வாங்கும் போது ரிஸ்க்காக வாங்கினாலும் சரி ஏத்தரில் நீங்கள் 750 வாட்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா 600 வாட்ஸ் சார்ஜரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே போதும்னு ஆகிடும். 8.5 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி டைம்லாம் கிடையாது. அது நைட்டு ஃபுல்லாக தான் உங்களால் 8.5 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் போட முடியும். டே டைமில் போட்டிங்கன்னா உங்கள் டே டைமே ஃபுல்லாக அந்த சார்ஜிங்லேயே உங்கள் டைம் முடிஞ்சிடும். இப்போ இந்த 750 வாட்ஸ் சார்ஜர்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கேமராவில் கிளியராக என்னால் ஜூம் பண்ணி காமிக்க முடியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 750 வாட்ஸ்னு அதில் போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஹேண்டில் வேறு வரும். 750 வாட்ஸுக்கு தான் இப்போ 2024லலாம் நான் வாங்கின வண்டிக்கு ஹேண்டிலோடு வருது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த 750 வாட்ஸுக்கு தான் இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க.